ஐயோ, யாராவது டாக்டரை கூப்பிடுங்களேன். ரஜினி அங்கிள், உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, தைரியமா இரு, எல்லாம் சரியா போயிடும். பொய் சொல்றீங்க, நான் செத்து போயிடுவேன். யார் சொல்றது? எனக்கு எல்லாம் தெரியுது அங்கிள். நெஞ்சு வலிக்குது, முன்னத்த மாதிரி மூச்சு விட முடியல, ரத்தமா வாந்தி வருது. செத்து போறவங்களுக்கு தானே இப்படி எல்லாம் வரும். ரோசி, கர்த்தரை நம்புமா, அவர் என்ன கைவிட மாட்டாரு. ஆமா மதர், கர்த்தர் என்ன கைவிட மாட்டாரு. கையோட கூட்டிட்டு போறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காரு, இல்லையா ஆயா? ஐயோ, இன்னும் என் அந்நியமாவே நினைக்கிறாளே. நான் என்ன செய்வேன் சார்? தயவு செஞ்சு இப்போது சொல்லுங்க நான் யாருன்னு. ரோசி, அங்கிள் என்ன சொன்னாலும் கேட்பேல? ரோசி, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா கெட்டவங்க இல்லம்மா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலே உன்னை பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க அம்மா யார் தெரியுமா? இத்தனை நாள் உங்ககிட்ட ஆயாவா இருந்தாங்களே, அவங்கதான். எனக்கு தெரியும். தெரியுமா? டாக்டர் வந்து என்ன செக்அப் பண்ணிட்டு போனப்போ நீங்களாம் பேசினதை நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க எங்க அம்மான்னு. தெரிஞ்சிருந்துமா நான் ஆயான்னு கூப்பிட்டேன். நான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்திருந்தா உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். இன்னைக்கோ நாளைக்கோ டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே, எதுக்காக மறுபடியும் உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தணும்னு தான் கூப்பிடல. ரோசி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போகாத வரை புரிஞ்சுக்கிட்டேன்னா போதுமா? அதுவும் எனக்கு தெரியும். அப்படின்னா இப்போவாவது ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுமா? மத, நீங்க சொல்லுங்க மத, சொல்லுங்க மத. நீங்களாவது சொல்லுங்க சார், என்ன ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட சொல்லி பிளீஸ் சார். ரோசி, உங்க அம்மா இத்தனை வருஷமா அனுபவிச்ச வேதனைக்கெல்லாம் நீ சொல்ற அம்மாங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். சொல்லுமா, சொல்லுமா. அம்மா, கூப்பிடுமா? அம்மா, என்னம்மா? அம்மா, எனக்கு ஒரு ஆசை செய்வீங்களா? ஐயோ, நீ என்ன ஆசைப்படுறிய சொல்லு, உனக்காக நான் உயிரையே கொடுக்க காத்துட்டு இருக்கேன். அம்மா, நான் செத்த அப்புறம் எல்லாருக்கும் அம்மாவா இருக்கீங்களா? ரோசி, அம்மா, வாழ்நாள் பூரா நான் இங்கேயே இருக்கேன். பீட்டர், நீ அமெரிக்கா போறதா தானே இருந்த? நானு கர்த்தரோட தேவலோகத்துக்கு போறேன்டா. எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுடா. பெஸ்ட் ஆஃப் லக் ரோசி. நானே மாதா கிட்ட போய் சைமனுக்கு கால் சரியாகணும், இவளுக்கு பேச்சு வரணும், இவளுக்கு காது கேட்கணும்னு நான் போய் கேக்குறேன். செத்து போன உங்க கண்ணு கேட்டியே,
நான் செத்த அப்புறம் என் கண்ணு உனக்கே தர சொல்லி மதர் கிட்ட சொல்றேன்னு ஜானுக்கே கொடுத்துருங்க. வேணாம் ரோசி, வேணாம். நீ செத்தப்ப எனக்கு கண்ணே வேணாம். ஏன்? நீ செத்தப்புறம் உன்னை நான் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம்ல, அதுல நான் இருப்பேன்ல, அதை பார்த்துக்கோ. ஏன் அங்கிள், அன்னைக்கு உங்க வீட்டுல காயின்ஸ் போட்டு புடிச்சு காட்டுனீங்களே, இப்போ ஒரு வாட்டி புடிச்சு காமிக்கிறீங்களா? அங்கிள், நீங்க கொடுத்த காயின்ஸ் அங்க இருக்கு. லில்லி, அதை எடுத்து கொடு. அங்கிள், தவறிட போகுது. தவறிடும்னு சொன்னல. பாத்தியா என்ன கொண்டு வந்திருக்காரு? என்னது அங்கிள்? கிறிஸ்மஸ் கேக் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த அங்கிள், சாப்பிடுறதுக்கு முன்னாடி அது தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடணும்னு மதர் சொல்லுவாங்க. எல்லாரும் எனக்காக அந்த பிரேயர் சாங் பாடுறீங்களா? உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. முத்துமணி சுடரே, முல்லை மலர்ச்சரமே, கண்ணுறங்கும் நேரமானதோ கண்ணே என் பொன்னே தானே.